ஹேகமஸ் இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா டிவிகே நண்பர்களுக்கு மட்டும்தான். இந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. டிவிகே நண்பர்களுக்காக இந்த வீடியோ வயசு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தற்கூரி டிவிகே கூதி மோனுங்களா என் லைவ் புண்டையில் வந்துட்டு எதுக்காக டிவிகேன்னு நடக்குங்களே படிக்காத தற்கூரி நாய்களை நான் என்ன மாநாடு மயிரை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இல்லைனா இங்கே டிவிக்கு ஏடிஎம்கே செஷன் போட்டு நான் டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து தற்கூரியும் கத்துறதுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. நீயும் பிஜேபியும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அவனுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் பொருள் ஏவல் தெரியாமல் சர்ச்சிலையும் மசூதியிலையும் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுறானுங்க. அதோட மறு பிறவியாக நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படி நீங்கள் ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஒருத்தரோட படத்துக்கு போயிட்டோம். அதாவது நம்ம அஜித் சார், சூர்யா சார், அப்புறம் லாஸ்ட்டு நம்ம ரஜினிகாந்த் சார் படத்துக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா அவர் படம் நல்லா இல்லை, அதோட லியோ தான் நல்லா இருக்குது. இவர் படம் நல்லா, அதோட லியோ தான் நல்லா இருக்குது. கூலி நல்லா இல்லை, லியோ தான் நல்லா இருக்குன்னு பின்னாடி 2 கொடி தூக்கி காமிக்கிற இந்த சீப்பான மென்டாலிட்டியிலேருந்து தயவுசெய்து வெளியே வந்துருங்க. 3 ஆக்டரோட ஃபேன்ஸோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா அவங்க ஃபேன்ஸை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு சாமானிய மக்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பாருங்க. சும்மா போனவொடனே 200 வாங்கிட்டான், 300 வாங்கிட்டான். அந்த பொண்ணு பண்ண ஒரே தப்பு உங்கள் டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுதாண்டா. அவள் வந்து ஜாயின் பண்ணால் பிடிக்கலன்னு வெளியே போயிட்டா. ஓகே, அவளை வந்து நீங்கள் இவ்வளோக்குள்ள அப்யூஸ் பண்ணணுங்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம் இல்லாத ஒன்று தான். வைஷ்ணவி பண்ண அதே தான் உங்கள் தலைவரும் பண்ணார் 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே கூட சேர்ந்துக்கிட்டு. அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்க போறீங்க? உங்கள் கட்சிக்கோட கொள்கையில இதுவும் ஒன்று தான். அந்த கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ண தெரியலையே. உங்கள் சோஷியல் மீடியாவில் கூட உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. டிவி தொண்டர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு இல்லை. நீங்கள் நாட்டை உங்கள் கையில் கொடுத்தனா நீங்கள் என்னத்தை செஞ்சுட்டு போறீங்க? நல்லா ஆடுறானுங்க, நல்லா பாடுறான், நல்லா பேசுறானுங்கிறதுக்காக நாட்டை கொடுத்துட முடியாது. இந்த மாதிரி டாப் நாச் தற்கூரியா இருந்துக்காத. யார் வந்தாலும், யார் மாறினாலும், யார் ஆட்சி நடத்தினாலும் உன் லைஃப் மாற போகிறதே இல்லை. உன் லைஃப் மாறணும், நீ ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கணும், நீ மென்டலி ஃபிசிக்கலி பர்சனாலிட்டி நீ டெவலப் ஆகணும் அப்படின்னா நீ படிச்சிருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ தற்கூரியாக இருக்கக்கூடாது. நீ கடைசி வரைக்கும் ஒருத்தனை சொம்பு தூக்கிட்டு இருந்தானா அவன் ஜெயிச்சிருவான். அவசியில் ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். அவன் ஒன்றை வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவான். நீ கடைசியில் தெருவில் தான் வந்து நிற்கணும். நீ அவனுக்கு சொம்ப தூக்கி கொடியை தூக்கி நீ தான் இருப்ப. யார் வந்தாலும் எதுவும் மாற போகிறது கிடையாது. நீ ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் ஆனால் மட்டும் தான் உனக்கு சோறு கஞ்சி தண்ணி. இன்னமும் கடந்துக்கிட்டு நீ என்னை வந்து இதில் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனால எதுவுமே பெருசாக ஆகிட போகுது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் போடுவீங்க. டிஎம்கே நான் தப்பாக சொன்னேன்னா அதில் வந்து எவனும் பெருசாக இந்த மாதிரி உங்களை மாதிரி தரக்குறைவாக பேச மாட்டான். ஏடிஎம்கேயில் நான் தப்பாக சொன்னாலும் தரக்குறைவாக உங்களை மாதிரி பேச மாட்டான். நாம் தமிழர் கட்சியில் நான் யாரையும் அப்யூஸ் பண்ணாலும் தரக்குறைவாக பேச மாட்டான். உங்கள் லெவலுக்கு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டம்ப், நீங்கள் ஒரு குழு கூடின்னு கூட நான் சொல்லலாம். நீங்கள் வந்து அவ்வளோக்குள்ள சீப்பான ஃபேன் பேஸு, சீப்பான தொண்டர்களை வச்சுட்டு இருக்குது. டிவிக்கில் அதிகமாக இருக்குது. மற்றதுலையும் இருக்கானுங்க, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் உங்கள் டிவிக்கில் கேவலமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதை மாற்றினீங்கன்னா மட்டும்தான் 2026 எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஆல்மோஸ்ட் உங்களால் ஜெயிக்க முடியாது. 2024 எலெக்ஷனில் உங்களோட பல மடங்கு ஃபேன் பேஸ் வச்சுருந்த விஜயகாந்த் சேரால கூட ஜெயிக்க முடியல. புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு கொடுக்குற தப்பே கிடையாது. யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்து கொடுக்கணும். இங்கே யாரும் சூப்பர்மேன் கிடையாது. எல்லாரும் நார்மல் பீப்புள் தான். தோளில் குஞ்சு போட்டுட்டு ஆடிட்டு இருக்க வேண்டாம். எதை பேசினாலும் பார்த்து பகுத்தறிவோட ஒரு ஆர்கானிக்காக கொண்டு போங்க. எப்படி பேசணுங்கிற முதல்ல நல்லா படிச்சுங்க. டிவிகே நண்பர்களே, பார்க்கலாமா? டிவிகே காய்ஸ், லவ் யூ ஆல், பை பாய். அப்புறம் நான் பேசுனதுக்கு எப்படியும் நீங்கள் கழுவி ஊற்று தான் போகிறீங்க. உங்களோட சுட்டி குழந்தைகள், சீப் பிஹேவியர்ஸ், குழு புத்தி எப்படியும் காமிக்க தான் போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில். பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். வேலை வெட்டி இல்லாதவன் இதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருப்பான். எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன். டாடா, பை பாய்.